அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானின் ஹஜ்ஜின் சிறப்புகள் என்ற தலைப்பில் முக்கியமான சில பொது ஒழுக்கங்கள் பற்றி பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். இந்த ஒழுக்கங்களை ஹஜ்ஜு செய்பவர்கள் மட்டுமல்லாமல் மற்றும் அனைத்து முஸ்லிம்களும் தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இன்ஷா அல்லாஹ் பொறுமையோடு கேளுங்கள். முழுமையான பயானை கேளுங்கள். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இஸ்லாத்தினுடைய எல்லா கட்டளைகளிலும் இன்னும் ஷரியத்தின் எல்லா ஃபர்லுகளிலும் சில ஒழுக்க முறைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. எனவே தொழுகையானாலும் நோன்பு என்றாலும் அல்லது ஜக்காத்தோ ஹஜ்ஜோ எந்த கடமையாக இருந்தாலும் முதன்மையாக அதை நிறைவேற்றக்கூடிய ஒழுக்க முறைகளை அறிந்து முடிந்தவரை அதனை பேணி நடக்க முயற்சி செய்ய வேண்டும். எந்த ஒரு மனிதன் ஒழுக்க முறைகளை பேணுவதில் சோம்பல் காட்டுவானோ அவன் சுன்னத்துக்களை எடுத்து நடப்பதிலிருந்தும் தூரமாக்கப்பட்டு விடுகின்றான். எந்த ஒரு மனிதன் சுன்னத்துகளை எடுத்து நடப்பதிலிருந்து சோம்பல் செய்கின்றானோ அவன் ஃபரலானவைகளை விட்டு தூரமாக்கப்பட்டு விடுகின்றான். எந்த ஒரு மனிதன் ஃபரலுகளை நிறைவேற்றுவதில் சோம்பல் காட்டுவானோ அவன் மஹரிஃபத் என்னும் மெய் ஞானத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு விடுகின்றான் என்று ஹசரத் ஷாஹ் அப்துல் அசீஸ் நவ்வரல்லாஹு மர்கதஹு அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். எனவே ஷரியத்தின் ஒவ்வொரு கட்டளையிலும் ஒழுக்கங்களை பேணி நடப்பது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. ஏதேனும் தங்கடத்தினால் அவற்றை எடுத்து நடக்க முடியாமல் போய்விட்டால் அதில் எதுவும் தவறில்லை. எனினும் அவற்றின் கண்ணியமும் மகத்துவமும் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அலட்சியமாகவோ வீண் என்று எண்ணியோ அவற்றை ஒரு காலம் விட்டுவிடக்கூடாது. ஷரியத் சட்டதிட்டங்களின் ஒழுக்க முறைகளையும் முஸ்தஹபுகளையும் உலமாக்கள் மிகவும் கண்ணியத்தோடும் ஒவ்வொரு தலைப்பிலும் சேகரித்திருக்கின்றார்கள், முக்கியத்துவத்தோடு சேகரித்திருக்கின்றார்கள். அவற்றை விசாரித்து அறிவது, தேடி கற்றுக்கொள்வதும் மிகவும் அவசியமாகும். உலமாக்கள் ஆலிம்களோடு கலந்துரையாடுவதாலும் இன்னும் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வதாலும் பல ஒழுக்கங்களை தெரிந்து கொள்ளலாம். இங்கு சில ஒழுக்க முறைகளை தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக, அல்லாஹு தாலா நட்பாக்கியமுள்ள ஒருவருக்கு இந்த பாக்கியத்தை அருளிவிட்டால், உதாரணமாக ஹஜ்ஜு கடமையாக ஆகிவிட்டால் அல்லது நஃபிலான ஹஜ்ஜு செய்வதற்கான வழி பிறந்துவிட்டால் அப்பொழுது அவர் அந்த நாட்டத்தை நிறைவேற்றும் விஷயத்தில் விரைவு காட்ட வேண்டும். அதிலும் குறிப்பாக கடமையான ஹஜ்ஜை சாதாரண தடங்களின் காரணமாக ஒருபோதும் பிற்படுத்திவிடக்கூடாது. ஷைத்தான் இப்படிப்பட்ட வேலைகளில்தான் வீணான எண்ணங்களையும் தேவையற்ற திட்டங்களையும் மனதில் புகுத்தி பலவிதமான ஊசலாட்டங்களை உள்ளத்தில் ஊடுருவ செய்து விடுகின்றான். ஹசரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிவிக்கப்படுவதாவது, அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஷைத்தான் சொல்லிய சொல் சூராயே அஹ்ராஃப் 2வது ருக்கூவில் 7வது சூரா 15, 16 ஆகிய வசனங்களில் அதற்கு அல்லாஹ், நிச்சயமாக நீ அவ்வாறே அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கின்றாய் என்று கூறினான். இப்லீஸ் கூறுகிறான், அல்லாஹ்வை நோக்கி, நீ என்னை பங்கப்படுத்தினால் ஆதமுடைய சந்ததிகளாகிய அவர்கள் உன் நேரான வழியில் செல்லாமல் தடை விதித்து வழிமறித்து அதில் உட்கார்ந்து கொள்வேன் என்று அல்லாஹ்விடம் கூறியிருக்கின்றான். இங்கு நேரான வழி என்று சொல்லப்பட்டு தீனுடைய வழிகள் ஆகும். இன்னும் தீனுடைய சகல அம்சங்களும் இதில் சேரும். இதனை பற்றி ஹசரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடும் பொழுது, விசேஷமாக ஹஜ்ஜுடைய பாதை என்பதுதான் இங்கு கருத்தாகும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். நூல் இஸ்திஹாப், அதாவது சபிக்கப்பட்ட பாக்கியம் கெட்ட ஷைத்தான் மனிதனின் மீது ஆதிக்கம் செலுத்தி அவனை நாலா புறங்களிலிருந்தும் சூழ்ந்து பல சங்கட சஞ்சலங்களில் மூழ்க வைத்து பலவித பொய் காரணங்களை முன்னிறுத்தி அவனை ஹஜ்ஜுக்கு செல்ல விடாமல் தடுத்து விடுகிறான் என்பது இதன் பொருளாகும். ஹஜ்ஜினால் ஷைத்தானுடைய சகல உழைப்புகளும் வீணாகி விடுவதாலேயே இத்தனை முயற்சிகளை அவன் மேற்கொள்கின்றான் என்பது மிக தெளிவான விஷயமாகும்.
ஏனென்றால் அரஃபாவுடைய நாளில் அழுகும் அழுகையானது வயதெல்லாம் செய்த பாவங்களை கழுவி ஹாஜிகளை பரிசுத்தப்படுத்தி விடுகிறது. சுப்ஹானல்லாஹ். எனவே அவன் எவ்வளவுதான் இந்த புனித பயணத்திலிருந்து மனிதனை தடுத்து விடக்கூடிய முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது பொருத்தமானதுதான். ஆதலால் தடைகள் உண்டானால் அவற்றை சைத்தானுடைய ஊசலாட்டமாக கருதி முடிந்தவரை அவற்றை முறியடிக்கவும் முக்கியத்துவம் அளிக்காமலும் இருக்க வேண்டும். அடுத்து இரண்டாவதாக, பயணத்திற்காக நாட்டம் ஏற்பட்டுவிட்ட பிறகு சுன்னத்தான இஸ்திகாரா நன்மையை வேண்டி தொழுகை 2 ரக்காத் தொழுது கொள்வது நல்லது. ஆனால் ஹஜ் செய்யலாமா அல்லது வேண்டாமா என்பதற்காக இஸ்திகாரா செய்யக்கூடாது. நற்காரியங்கள் செய்வதில் இஸ்திகாரையுடைய அவசியம் இல்லை. ஆகையினால் கடமையான அமல்களை செய்யும் பொழுது இஸ்திகாரா செய்வது தேவையற்றது. ஆனால் இது முக்கிய பிரயாணமாக இருக்கின்றது. பாதையோ சிரமங்கள் நிறைந்ததாக இருக்கின்றது. ஆதலால் எப்போது செல்வது, எந்த வழியாக செல்வது, எந்த கப்பலில் செல்வது, எந்த விமானத்தில் செல்வது போன்ற காரியங்களில் இஸ்திகாரா தொழுகை 2 ரக்காத் தொழுது கொள்வது நல்லது. ஹசரத் ஜாஃபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திகாரா செய்வதை பற்றி எங்களுக்கு மிக முக்கியத்துவத்தோடு தொடர்ந்து போதித்து வந்திருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். எவ்வாறு முக்கியத்துவத்தோடு திருக்குர்ஆனுடைய சூறாக்களை மனனம் செய்யுமாறு செய்வார்களோ அவ்வாறே இதனை பற்றியும் போதிப்பார்கள். மேலும் அன்னார் ஏதேனும் ஒரு மிக முக்கியமான காரியம் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் ஏற்படும் பொழுது 2 ரக்காத் நஃபில் தொழுது பிறகு இஸ்திகாராவுடைய துவாவை ஓதிக்கொள்ளுமாறு கூறுவார்கள். அந்த துவா பிரபல்யமானதாகும். ஹஜ் சம்பந்தமான அனைத்து நூல்களிலும் இடம்பெற்றுள்ளது. மேலும் இஸ்திகாராவை பற்றிய பயான் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதனையும் பார்த்து பயனடையுங்கள். பிளேலிஸ்டில் உள்ளது. அடுத்து மூன்றாவதாக, ஹஜ்ஜுடைய மசாலாக்களை அறிந்து கொள்வதில் முழு முயற்சி செய்ய வேண்டும். ஹசரத் இப்னு அமீருல் ஹாஜ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ஜில் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான விஷயம் ஹஜ்ஜுக்கு புறப்படும் முன்பும் புறப்பட்ட பிறகும் ஹஜ்ஜுடைய நாட்களில் தேவைப்படக்கூடிய மிக அவசியமான மசாலாக்களை அறிந்து கொள்வதுதான். ஏனென்றால் மார்க்க கல்வியை கற்பதை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மனிதர்களின் மீதும் கடமையாக்கி இருக்கின்றார்கள். ஆதலால் ஹஜ்ஜுடைய ஃபர்லுகள், சுன்னத்துக்கள், இன்னும் அதில் எந்த காரியங்கள் ஹராம் அல்லது மக்ரூஹ் என்ற மசாலாக்களை அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். மேலும் இதை பற்றி பல நூல்களில் வெளிவந்திருக்கின்றன. அவற்றை 3-4 முறை நன்றாக திரும்ப திரும்ப படிக்க வேண்டும் அல்லது பயான்களில் போட்டு கேட்டுக்கொள்ள வேண்டும். பயணத்திற்கு முன்பாக முழுமையாக படித்து தெரிந்து கொண்டால் அறியாத்தனத்தால் சில முக்கியமான இந்த கடமையை நிறைவேற்றும் பொழுது ஏற்படக்கூடிய குறைகள் எதுவும் உண்டாகாதவாறு தவிர்த்து கொள்ளலாம். பொதுவாக ஆலிம்களும் இந்த விஷயத்தில் தேவையற்றவர்கள் என்று கூறிவிட முடியாது. ஓதும் காலத்தில் மசாலாக்களை மேற்போட்காக படித்து விடுவது என்பது தக்க நேரத்தில் அது நினைவுக்கு வருவது என்பதும் வெவ்வேறு விஷயமாகும். எனினும் மறுபடியும் ஒரு முறை அவற்றை பார்த்து கொள்வது அவர்களுக்கு போதுமானது. ஆனால் பொதுவாக உள்ள ஜனங்கள் அவற்றை மிகவும் முக்கியத்துவத்தோடும் கவனத்தோடும் படிக்க வேண்டும், மிகவும் அவசியமாகும். ஆலிம்களிடம் சென்று அதை பற்றி விசாரித்து படித்து கொள்ள வேண்டும். அத்தோடு சில துவாக்களை எழுதி வைத்துக்கொண்டு அடிக்கடி படிக்க வேண்டும். அத்தோடு பிரயாணத்தில் ஒரு ஆலிமுடைய தோழமையை மேற்கொண்டு அவரிடமிருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டு அமல் செய்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக 3 நூல்கள் சிறப்பானதாக இருக்கிறது. ஹஸ்ரத் கங்கோஹி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய ஜுப்தத்துல் மனாசிக், 2வது மௌலானா ஆஷிகே இலாஹி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய ஜியாரத்துல் ஹரமைன், 3வது மௌலானா சயீத் அஹ்மத் சாஹிப் முஃப்தி மசாஹில் உலூம் அவர்கள் எழுதிய முல்லிமுல் ஹுஜாஜ். இவைகள் அல்லாமல் இன்னும் நம்பிக்கைக்குரிய உலமாக்களால் எழுதப்பட்ட ஹஜ்ஜுடைய சிறப்பின் நூல்கள் கிடைக்கின்றது. அதனையும் பார்த்து படித்து கொள்வது மிகவும் நல்லது. 4வதாக, இந்த பயணத்தில் அல்லாஹுடைய திருப்பொருத்தம் பெறதான் மேற்கொள்வதாக நியத்து எப்பொழுதுமே தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஜனங்கள் பாராட்டி மெச்ச வேண்டும் என்றோ, தன்னை ஹாஜி என பிறர்கள் அழைக்க வேண்டும் என்ற ஆசையோ, அல்லது சுற்றுலா செல்வதாக இன்னும் இது போன்ற தவறான எண்ணங்கள் எதுவுமே மனதில் ஏற்படாதவாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் சரியான முறையில் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். அடுத்து 5வதாக, பிரயாணத்தில் உதவி ஒத்தாசையாக இருப்பதற்காக சில பிரயாண தோழர்களை தேர்ந்தெடுத்து கொள்வது நல்லது.
அவர்கள் மார்க்கப்பற்றுள்ளவர்களாகவும் நல்ல பண்போடும் நேர்மையுடையவர்களாகவும் இருக்க வேண்டும். அல்லது அவர்கள் தீனுடைய வேலைகளில் ஆர்வமும் உற்சாகமும் கொண்டவர்களாகவும் ஏதேனும் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டால் அதனை நினைவூட்டக்கூடியவர்களாகவும் நன்மையான செயல்களை செய்யுமாறு தூண்டுபவர்களாகவும் ஏதேனும் ஒரு அமலில் சோம்பல் செய்தால் உற்சாகமூட்டி மனம் தளர்ந்தால் தைரியம் ஊட்டக்கூடியவர்களாகவும் ஏதேனும் சஞ்சலம் சங்கடம் உண்டானால் பொறுமையாக இருக்கும்படி கூறுபவர்களாகவும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பிரயாண நண்பர் ஒரு ஆலிம் ஆக இருந்தால் மிகவும் விசேஷமாக இருக்கும். அவர் மஸ்அலாக்களை கற்றுத்தர உதவியாக இருப்பார். உலமாக்கள் எழுதியிருப்பதாவது, இப்படிப்பட்ட பிரயாண நண்பர் உறவினராக இருப்பதை விட அந்நியராக இருப்பது நல்லது. ஏனென்றால் வழியில் சில சமயங்களில் குணங்களின் வேற்றுமையால் பரஸ்பரம் மனக்கசப்பு சண்டை சச்சரவு உண்டாகிவிடுகிறது. இதனால் உறவு முறிந்து போகும் அளவு விஷயம் முற்றிப்போவதும் உண்டு. அவ்விதமாக உறவினர்களோடு உறவை முறிக்கும் சந்தர்ப்பத்தில் உண்டாகிவிட்டால் இரத்த பந்தத்தை முறித்த குற்றம் உண்டாகிவிடும். எனினும் தன்னாலோ அல்லது தோழராலோ அந்த விதமாக நேர்ந்து விடாது என்ற நம்பிக்கை இருக்குமானால் சேர்ந்து செல்வதில் எந்த குற்றமும் இல்லை. அடுத்து ஆறாவதாக, ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு சந்தேகமற்ற ஹலாலான பொருள் தேடிக்கொள்ள வேண்டும். லஞ்சம், அடுத்தவர்களுடைய பொருள் அநியாயமாக அபகரிப்பது போன்ற முறைகேடான வழிகளில் சம்பாதிக்கப்பட்ட பொருளால் செய்யப்படக்கூடிய ஹஜ்ஜுடைய கடமை என்ற அளவில் நிறைவேறிவிடும். ஆனால் அந்த ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்படுவது இல்லை. பொருள் சந்தேகத்திற்கு உரியதாக இருக்குமே ஆனால் கடன் பெற்று ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு அந்த கடனை அந்த பயணத்திலிருந்து திருப்பி விடலாம் என்பதாக உலமாக்கள் கூறியிருக்கின்றார்கள். ஏழாவதாக, தன் முந்திய அனைத்து பாவங்களிலிருந்தும் தௌபா செய்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய பொருளை அக்கிரமமாக அபகரித்து வைத்திருந்தால் அதை திருப்பி கொடுத்து விட வேண்டும். அல்லது வேறு ஏதேனும் அநியாயமாக எவர் மீதாவது செய்திருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். எவர்களை அதிகமாக எதிர்கொள்ள நேரிட்டதோ அவர்களிடம் நான் தவறாக பேசிவிட்டது கேட்டது போன்றவற்றை விட்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். கடன் பட்டிருந்தால் அதனை திருப்பி கொடுத்து விட வேண்டும். அல்லது அதை நிறைவேற்ற ஏதேனும் வேறு ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். ஜனங்கள் அமானிதங்கள் தன்னிடம் இருக்குமென்றால் அதனை அவர்களிடம் திருப்பி ஒப்படைக்க வேண்டும். அல்லது அதற்கு தகுந்த ஏற்பாட்டை ஒரு அமானிதம் அவர்களிடம் கொடுத்து அனுமதியோடு அவர்களோடு சேர்த்துவிட செய்ய வேண்டும். தன்னை நாடி இருக்கக்கூடிய மனைவி, சிறு குழந்தைகள் போன்றவர்களுடைய செலவினங்களுக்காக தான் திரும்பும் காலம் வரை ஏற்பாடு செய்துவிட்டு செல்ல வேண்டும். உலமாக்கள் கூறுகிறார்கள், ஒருவர் எவர் மீதாவது ஏதேனும் அநியாயம் செய்திருந்தால் அல்லது அவருக்கு செலுத்த வேண்டிய கடமை ஏதேனும் மீதம் இருந்தால் அவைகளும் ஒரு வகை கடன்காரனை போன்றவையே. அவைகள் அந்த மனிதரிடம் ஒரு விதத்தில் இவ்வாறு கூறுகின்றன, அதாவது, நீ எங்கே செல்கின்றாய்? இப்படிப்பட்ட நிலைமையிலான நீ அரசர்களுக்கெல்லாம் அரசனான அல்லாஹுடைய தர்பாரில் ஆஜராக தயாராகிவிட்டாய். நீ அவனுடைய குற்றவாளியாக இருக்கின்றாய். அவனுடைய ஆணையை பாழாக்கி கொண்டிருக்கின்றாய். அவன் கட்டளைக்கு மாறு செய்த நிலையிலாக ஆஜராகின்றாய். உன்னை சபித்து அவன் திருப்பி விடுவான் என்று நீ அஞ்சவில்லையா? அவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய விருப்பமானவனாக நீ இருந்தால் அந்த அநியாயத்திலிருந்து மீண்டு தௌபா செய்த பிறகு அங்கு சென்று வா. அவனுக்கு கீழ்ப்படிந்தவனாக ஒரு உண்மை அடியானாக மாறி அங்கே செல்ல வேண்டும். இல்லை என்றால் உன்னுடைய இந்த பயணம் ஆரம்பத்தை பார்க்கும் பொழுது முழுக்க சிரமமானதாக இருக்கின்றது. முடிவை பார்க்கும் பொழுது சாபத்திற்கு ஏற்றமானதாக இருக்கின்றது. நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நாம் அனைவருக்கும் பாவமற்றவர்களாக எல்லோரிடமும் ஒற்றுமையோடு இருக்கும் பொழுது, உறவினர்களை பேணி நடக்கும் பொழுது சரியான முறையில் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டு அதன் பிறகு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தையும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். எட்டாவது, ஆகுமான தூய்மையான பணத்திலிருந்து முழு பயணத்தில் சிரமமில்லாமல் செலவழிப்பதற்கு தேவையான அளவு தன்னோடு எடுத்து செல்ல வேண்டும். இன்னும் சிறிது அதிகமாகவே எடுத்து சென்றால் பயணத்தில் ஏழை எளியவர்களுக்கு உதவவும் தேவைப்பட்டவர்களுக்கு உணவளிக்கவும் பயன்படும். தேவைக்கு குறைவாக வழி செலவிற்கு பணம் கொண்டு செல்பவர்கள் பெரும்பாலும் மற்றவர்களுக்கு சுமையாக விடுகின்றார்கள். இன்னும் யாசகம் கேட்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். இந்த காரணத்தினால் தான் அல்லாஹு தாலா தன் திருமறையில் வத்தஸவ்வது என்று கட்டளையிட்டிருக்கின்றான். இதனுடைய பொருள் கட்டமுதுடன், அதாவது வழி செலவுக்கு செல்லக்கூடிய பொருளோடு ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள் என்று கூறியிருக்கின்றான்.
9வதாக பயணத்தை துவங்கும் பொழுது 2 ரக்காத் நஃபில் தொழுது கொள்ள வேண்டும். அதில் முதல் ரக்காத்தில் அல்ஹம்து சூராவிற்கு பிறகு குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற சூறாவையும், 2வது ரக்காத்தில் அல்ஹம்து சூராவிற்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவையும் ஓதுவது ஏற்றமானது. 2 ரக்காத் நஃபில் வீட்டிலும் 2 ரக்காத் நஃபில் மஹல்லாவுடைய பள்ளிவாசலிலும் தொழுது கொள்வது விரும்பத்தக்கதாகும். சுப்ஹானல்லாஹ். 10வதாக புறப்படும் முன்பும் புறப்பட்ட பின்பும் சதகா கொடுப்பது நல்லது. தன் சக்திக்கு ஏற்றவாறு அதனை அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும். ஏனென்றால் சதகா துன்பம் துயரங்களை அகற்றும் விஷயத்தில் விசேஷ சக்தி இருக்கின்றது. ஒரு ஹதீஸில் சதகா செய்வது அல்லாஹுடைய கோபத்தை தணிக்கின்றது, மேலும் தீய இறப்பை விட்டு பாதுகாவல் பெற காரணமாக இருக்கின்றது என்று கூறப்பட்டுள்ளது. பிறிதொரு ஹதீஸில் எவரொருவர் ஒரு மனிதனுக்கு ஆடை அணிவிக்கின்றார்களோ எதுவரை அவன் உடலில் அந்த ஆடை இருக்குமோ அதுவரை ஆடை அணிவித்தவர் அல்லாஹ்வுடைய பாதுகாவலில் இருக்கின்றார் என்று வந்துள்ளது. மிஸ்காத். 11வதாக வீட்டை விட்டு புறப்படும் பொழுது ஓத வேண்டிய சுன்னத்தான துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். இது சம்பந்தமான துஆக்கள் ஹதீஸ்களில் ஏராளமாக இருக்கின்றன. ஒவ்வொரு இடத்திற்கும் சந்தர்ப்பத்திற்கும் ஏற்ப ஓத வேண்டிய துஆக்கள் பல துஆக்கள் இருக்கின்றன. அவற்றை இங்கே எடுத்து கூறினால் பயான் நீண்டதாக ஆகிவிடும். உங்களுக்கு தேவையான துஆக்களை பாருங்கள் அல்லது கமெண்டில் கேளுங்கள். கீழே அடுத்த பயானில் தர முயற்சி செய்கின்றேன். 12வதாக புறப்படும் பொழுது ஊரிலுள்ள தன்னுடைய நண்பர்கள் பழக்கமானவர்களை சந்தித்து விடைபெற்றுக் கொள்வதோடு அவர்களிடம் தனக்காக துஆ செய்யுமாறு கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய துஆவும் புனித பயணம் செய்யக்கூடியவர்களுடைய விஷயத்தில் நன்மைக்கு காரணமாக ஆகிவிடும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் எவரேனும் பிரயாணம் செய்தால் தன் சகோதரர்களுக்கு சலாம் சொல்லி புறப்படுங்கள். அவர்களுடைய துஆ இவர்களுடைய துஆவோடு சேர்ந்து நன்மைகள் பெருக காரணமாக ஆகிவிடும் என்று அருளியுள்ளார்கள். விடைபெறும் பொழுது ஓதக்கூடிய சுன்னத்தான துஆக்கள் நமது பயானில் பிரயாணத்திற்காக உள்ள துஆ என்ற தலைப்பில் பயான் இருக்கின்றது. அதை பார்த்து பயனடையுங்கள். வீட்டு வாசலை விட்டு வெளியே கிளம்பும் பொழுது ஓத வேண்டிய துஆக்களிலும் பல உள்ளன. ஒரு ஹதீஸில் ஒருவர் தன்னுடைய இல்லத்திலிருந்து வெளியே கிளம்பும் பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் என்ற துஆவை ஓதிக்கொண்டால் அவர்களிடம், உம்முடைய நோக்கம் நிறைவேறும் பாதையினை நீர் பெறுவீராக, மேலும் உம்முடைய அந்த பாதையில் பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று சொல்லப்படும். இன்னும் ஷைத்தான் அவரை விட்டு தூரமாக விடுகின்றான். நூல் இஸ்திஹாப். இந்த துஆவை எப்பொழுது வீட்டை விட்டு வெளியே கால் வைத்தாலும் அப்பொழுது ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா எப்பொழுதும் பாதுகாவலனாக இருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ். 14வதாக பிரயாணம் துவங்கும் பொழுது தம்மோடு இருக்கக்கூடிய பிரயாண தோழர்களில் மார்க்கப்பற்று, தெளிவான அறிவு, அனுபவம், பொறுமை, சகிப்புத்தன்மை, பணிவு ஆகிய குணங்கள் உடைய ஒருவரை ஜமாத்துடைய அமீராக தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அவர் குறைஷி குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் மிக நல்லது. 3 பிரயாணம் செய்தாலும் அவர்களில் தனக்குள் ஒரு அமீரை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் மிஸ்காத். மேலும் ஏதாவது ஒரு ஜமாத் புறப்பட்டு செல்லும் பொழுது அவர்களில் ஒருவரை அமீராக நியமித்து அனுப்புவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொதுவான வழக்கமாக இருந்தது. அமீராக இருப்பவர் தன்னுடைய தலைமைத்துவத்தின் கடமையை இன்னும் ஒழுக்கங்களை நிறைவேற்ற வேண்டியது அவசியமாகும். தம் பிரயாண தோழர்களுடைய நிலைமைகளை கண்காணிப்பது, அவர்களுடைய உடைமைகளை பாதுகாக்க ஏற்பாடு செய்வது, அவர்களுக்கு நிம்மதியளிப்பது ஆகியவை அமீருடைய பொறுப்பாகும். அடுத்ததாக 15வதாக வியாழக்கிழமை சுபஹோவுடைய வேளையில் பிரயாணத்தை துவங்குவது மிகவும் சிறந்தது. ஒரு ஹதீஸில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாழக்கிழமை பிரயாணத்தை துவங்குவதை விரும்பி வந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. நூல் மிஸ்காத். இன்னொரு ஹதீஸில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை அல்லது ஜமாஅத்தை அனுப்புவதாக இருந்தால் பகலுடைய துவக்கத்தில் காலையில்தான் அனுப்பி வைப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. சஹ்ரி என்பவர் பெரிய வணிகராக இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வழக்கத்தை அவரும் மிகவும் பேணுதலோடு பின்பற்றி நடந்து வந்தார். அவர் தம்முடைய வணிகப் பொருட்களை அனுப்பினால் பகலுடைய முற்பகுதியில் அனுப்புவார். அதனால் அவருக்கு பெரிய லாபம் கிடைத்தது. சுப்ஹானல்லாஹ். மிஸ்காத். அடுத்து 16வதாக ஹதீஸ்களில் வாகனங்களில் ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் ஓத வேண்டிய துஆக்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றை அறிந்து மனனம் செய்து கொள்வது மிகவும் சிறந்ததாகும்.
பிரயாண பயான் நமது பிளேலிஸ்டில் உள்ளது. அதை பார்த்து ஒவ்வொரு துவாக்களையும் மனனம் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் வாகனத்தில் ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் அவற்றை ஓதிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். வாகனமும் பிரயாணமும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் இரவில் ஒரு பகுதியிலும் சுபுகுடைய ஆரம்ப வேளையிலும் பிரயாணத்தில் கழித்துவிட்டு பகல் வேளையில் வழியில் தங்கிவிடுவது மேலானதாகும். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்த வாக்கானது இரவில் பிரயாணத்தை மேற்கொள்ளுங்கள். ஏனென்றால் இரவில் பூமியானது சுருட்டப்பட்டு விடுகிறது. அதாவது செல்ல வேண்டிய தூரத்தை சீக்கிரமாக கடக்க முடியும் என்பது இதன் பொருளாகும். இதனை நாம் அனுபவ ரீதியாகவும் காண முடிகிறது. ஆனால் ஒட்டகத்தின் மீது பிரயாணம் அமைந்து அந்த பிரயாணம் தன்னுடைய விருப்பப்படி பாதை அமைதி உள்ளதாகவும் பாதுகாப்புள்ளதாகவும் இருக்கும் பொழுதுதான் இது சாத்தியமாகும். அவ்வாறில்லாமல் ரயில் விமான பிரயாணம் என்றால் அதன் குறிப்பிட்ட நேரங்கள் படி பிரயாணம் செய்ய வேண்டியது வரும். அடுத்து 17வது, பிரயாணத்தினுடைய இடையில் எங்காவது வழியில் தங்க நேர்ந்தால் அந்த இடம் அமைதி நிறைந்தது, இன்னும் அபாயங்கள் அற்றது என்பதை உறுதியாக செய்து கொள்ள வேண்டும். தனிமையாக இங்கும் அங்கும் நடமாடுவதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் புதிய இடத்தின் சூழ்நிலை எப்படிப்பட்டது என்பது தெரியாதல்லவா. தங்கும் இடத்திலும் பிரயாண தோழர்களில் ஒருவர் அல்லது இருவராக முறை வைத்து சாமான்களை காவல் புரிய தமக்குள் நியமனம் செய்து கொள்ள வேண்டும். இரவு வேளையாக இருந்தால் தமக்குள் நேரத்தை புகுத்து கொண்டு இருவராக விழித்திருந்து காவல் புரிய வேண்டும். இதுவே தங்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் காக்க சிறந்த வழியாகும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் ஒரு இடத்தில் தங்குவதை அடைந்ததும் காவல் காக்கும் வேலையை யார் செய்வது என்பதை நியமனம் செய்து விடுவது அன்னாருடைய வழக்கமாக இருந்தது. அடுத்து 18, பிரயாணத்தில் உயரமான இடத்தில் ஏறும் பொழுது மற்ற துவாக்களை ஓதுவதோடு 3 தடவை அல்லாஹு அக்பர் என்றும், தாழ்வான இடத்தில் இறங்கும் பொழுது மற்ற துவாக்களை ஓதுவதோடு முறையே சுபஹானல்லாஹ் என்று 3 தடவை சொல்லிக்கொள்வது சிறந்ததாகும். பிரயாணத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் திடுக்கம், பீதி, பயம் ஏதாவது உண்டானால் சுபஹானல் மலிக்குல் குத்தூஸ் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்று ஓதிக்கொள்ள வேண்டும். இது மிகவும் பலனுள்ள துவாவாக இருக்கும். அடுத்து 19வது, சிரமம் ஏதுமில்லை என்றால் கால்நடையாக ஹஜ்ஜுக்கு செல்வது மிகவும் சிறந்தது. ஆனால் அதனால் மக்ரூஹான விஷயம் எதுவும் நிகழ்ந்துவிடக்கூடாது. ஹஜ்ஜுக்கு வாகனத்தில் செல்ல ஏற்பாடாகி இருந்தாலும் அதற்கு உற்சாகமாக சக்தி உள்ளவரை நடந்து செல்வது ஏற்றமானது. குறிப்பாக மக்காவிலிருந்து அரஃபா வரையிலும் உள்ள தூரத்தை நடந்து செல்லலாம். ஏதேனும் நடந்து செல்லும் பொழுது ஒவ்வொரு 8ற்கும் 700 ஹரமுடைய நன்மைகள் கிடைக்கின்றன. சுஹானல்லாஹ், ஹரமுடைய ஒவ்வொரு நன்மையும் 1,00,000க்கு சமமானது. பெரியார்கள் ஒட்டகையில் பிரயாணம் செய்யும் பொழுது அசர் தொழுகைக்காக ஒட்டகையிலிருந்து கீழே இறங்கினால் மஹ்ரிப் வேளை வரை கால்நடையாக சென்று கொண்டே இருப்பார்கள். மஹ்ரிப் தொழுகை நேரம் வந்தவுடன் மறுபடியும் வாகனத்தின் மீது மஹ்ரிப் தொழுதுவிட்டு ஏறி செல்வார்கள். இது அவர்களுடைய பொதுவான வழக்கமாக இருந்தது. அந்த நேரம் மிக குறுகியதாகவும் வெயிலுடைய தகைப்போ இருளோ அற்றதாகவும் இருக்குமல்லவா. ஆகவே அவ்வாறு செய்வார்கள். மக்காவிலிருந்து அரஃபா வரை, மீண்டும் அரஃபா முதல் மினா வரை கால்நடையாக செல்வது விரும்பத்தக்கதாகும், மிகவும் சிறந்ததுமாகும் என்று உலமாக்கள் எழுதியிருக்கின்றார்கள். வலிமையுள்ளவர்களும் நடக்கும் பழக்கம் உடையவர்களும் இந்த தூரத்தை வாகன வசதியை எதிர்பார்க்காமல் நடந்தே செல்வது விரும்பத்தக்கது. ஏனென்றால் வாகனத்தில் கட்டுப்பட்டு செல்லும் பொழுது சில சமயங்களில் முஸ்தஹபான அமல்கள் பலவற்றை விட்டுவிட நேருகிறது. அடுத்து 20வதாக, வாகன பிராணியுடன் இருப்பின் அதனை பராமரிப்பதும் அதனுடைய தேவைகளை பற்றி கவனமாக இருப்பதும் அவசியமாகும். அது தாங்கும் பளுவை விட அதிகமான கஷ்டத்தை கொடுப்பது ஆகமானதல்ல. முன்னோர்களில் பேணுதலிலும் பயபக்தி உடைய பெரியவர்கள் வாகன பிரயாணிகளின் மீது படுத்துறங்குவதால் அதற்கு பழு கூடி விடுகிறது என்று கூறியிருக்கின்றார்கள். அதன் காரணத்தால் வாகன பிராணிகளின் மீது படுத்து தூங்கக்கூடாது. பிராணிகளை துன்புறுத்துவதும் கூடாது. காரணமில்லாமல் வதைப்பதை பற்றி இறுதி தீர்ப்பு நாளில் கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்று ஆலிம்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஹதரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண வேளையில் தன்னுடைய ஒட்டகத்தை நோக்கி, அல்லாஹு தாலாவுடைய சமூகத்தில் என்னை பற்றி வாதாட வேண்டாம், நானுடைய சக்திக்கு மீறிய எந்த வேலையும் ஒரு நாளும் வாங்கியதில்லை என்று கூறினார்கள். நூல் இஸ்திஹாப். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலஜலம் கழிப்பதற்காக ஏதேனும் ஒரு மரத்தின் மறைவில் அல்லது ஒரு தோட்டத்திற்கு செல்லும் வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். ஒரு சமயத்தில் ஒரு தோட்டத்திற்குள் சென்றபொழுது அங்கே இருந்த ஒரு ஒட்டகம் அன்னலாரை பார்த்து அலறியது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் அருகில் சென்று தன்னுடைய திருக்கர்த்தால் அதன் காதின் அருகில் தடவியவர்களாக இதனுடைய சொந்தக்காரர் யார் என்று வினவினார்கள்.
வாலிப வயதுடைய ஒரு அன்சாரி ஹாஜராகி இது என்னுடையதுதான் என்று கூறினார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நீர் இதை கொண்டு வேலையை அதிகமாக வாங்கிக் கொள்கிறீர்கள், ஆனால் தீனியை குறைவாக கொடுக்கின்றீர்கள். இந்த ஒட்டகம் உம்மை பற்றி முறையிடுகிறது என்று கூறினார்கள். நூல் அபுதாவூத். அடுத்து 21. இதைப்போல வாகனக்காரருடைய உரிமைகளை கவனிப்பதும் அவசியம் ஆகும். அவர் அனுமதித்ததை விட அதிகமாக சுமை ஏற்றுவது சரியல்ல. வாடகை பேசும் பொழுது எவ்வளவு சுமை ஏற்றுவது என பேசி முடிவான பிறகு அந்த அளவே ஏற்ற வேண்டும். ரயில் பிரயாணத்திலும் இந்த விதிமுறையை கடைபிடிக்க வேண்டும். அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமாக சாமான்களை கட்டணம் செலுத்தாமல் திருட்டுத்தனமாக மறைத்து எடுத்து செல்வது சரியல்ல. இப்படிப்பட்ட விஷயத்தில் நம்முடைய பெரியார்கள் கடைபிடித்த பேணுதலை பார்த்தால் இப்பொழுது நமக்கு விளங்குவதும் சிரமம்தான். புகழ்பெற்ற முஹத்திஸும் இமாமும் ஆகிய ஹசரத் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு முறை பிரயாணத்தில் சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அன்னாரிடம் ஒருவர் ஒரு கடிதத்தை கொடுத்து அதை கொண்டு செல்லுமாறு வேண்டினார்கள். அதற்கு அன்னார், நான் ஒட்டகக்காரரிடம் என்னுடைய பொருள்களை காட்டிவிட்டேன், இதனை காட்டி அவர் அனுமதித்தால் உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்வேன் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். இதேபோல அலி இப்னு மஃபத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கிற முஹத்திஸ் அவர்களை பற்றியும் பிரபலமான சம்பவங்கள் உள்ளன. அவர்கள் இருந்த வாடகை வீட்டிலிருந்து சிறிதளவு மண்ணை எடுத்து மையை உலர்த்தியதற்காக கனவில் எச்சரிக்கப்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அடுத்து 22. பிரயாணம் முழுவதிலும் சுகபோக ஆடம்பர அலங்கார பொருட்களிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும். இந்த புனித பயணம் அன்பினுடைய அடிப்படையில் செய்யப்படும் பயணமாகும். இதனை ஒரு பேரின்ப காதலனை போன்று நிறைவேற்ற வேண்டும், காதலியை போன்று அல்ல. இதை பற்றி முன்பு சொல்லப்பட்டுள்ளது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஜி தலைவிரி கோலமாகவும் அழுக்கு படிந்தவர்களாகவும் இருப்பார் என்று கூறினார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாஜிகளை காணும் பொழுதெல்லாம், ஹாஜிகள் குறைந்து கொண்டே போகின்றார்கள், உல்லாச பிரயாணிகள் அதிகரித்து கொண்டே வருகின்றார்கள் என்று கூறுவார்கள். அவர்களில் யாராவது எளிய தோற்றத்திலும் சாதாரண உடையிலும் இருந்தால் அவர்களை கண்டு இவர் ஹாஜிகளில் உள்ளவர் ஆவார் என்று கூறுவார்கள். நூல் இஸ்திஹாப். 23. இந்த புனித பயணத்தில் செலவழிப்பதை மகிழ்ச்சியோடும் மனபூர்வமாகவும் செலவு செய்ய வேண்டும். வேண்டா வெறுப்போடும் செலவழிப்பதை இந்த பரக்கத்தான பயணத்தில் தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த பயணத்தில் செலவழிக்கக்கூடிய 1 ரூபாய் ஆகிறது 700 ரூபாய்கள் செலவழிப்பதற்கு சமமானதாகும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக ஹஜ்ஜுடைய சில முக்கியமான பொது ஒழுக்கங்களை கேட்டீர்கள். அல்லாஹு தஆலா உங்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு தர்பியத்தையும் தந்தருள்வானாக. அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் ஹலாலான சம்பாத்தியத்தில் சரியான முறையில் ஆரோக்கியமான நிலையில் இருக்கும் பொழுது ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நட்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். இதை தொடர்ந்து அடுத்த பயானிலும் சில ஒழுக்கங்கள் இருக்கின்றன. அதனை தொடர்ந்து கேட்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு ஆதரவு தாருங்கள். லைக் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து உள்ள நலத்தையும் தந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும் பொழுது ஹலாலான சம்பாத்தியத்தில் ஹஜ்ஜு செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் இப்பொழுதே ஒவ்வொரு பயானின் மூலம் தெரிந்து கொண்டு ஹஜ்ஜு செய்வதால் சரியான முறையில் ஹஜ்ஜு செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு பயான்களையும் கவனமாக கேட்டு பலனடையுங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நட்கூலியை தந்தருள்வானாக. கற்றபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். கற்றதை மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிஷை மறுமையில் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். மறுமையில் அர்ஷுடைய நிழலை தந்தருள்வானாக. ஆமீன்.
கல்வத் என்னும் தனிமையை தந்தல்வானாக. ஷக்கீனா என்ற மன அமைதியை தந்தல்வானாக. ஆமீன். பொறுமை என்ற பொக்கிஷத்தை தந்தல்வானாக. ஆமீன். குர்ஆனை அனுதினம் அழகிய முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். குர்ஆன் ஓதும்போது பிழை ஏற்பட்டால் மன்னித்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா தொழுகையை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் அழகிய முறையில் அனுதினமும் சரியான நேரத்தில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை எல்லாருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். அனைத்து முஃமின்களும் சரியான முறையில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா தந்தல்வானாக. ஆமீன். கலா செய்யாமல் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். அந்தந்த நேரத்தில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். ஹலாலான ரிஸ்கை தந்தல்வானாக. ஆமீன். நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். நோய் நொடி இல்லாமல் சரியான முறையில் ஹலாலான ரிஸ்கை சாப்பிட்டு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்கச் செய்வானாக. ஆமீன். திக்ர் செய்யக்கூடிய நாவையும் சுக்குர் செய்யக்கூடிய மனதையும் தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலாவிடம் எதை கேட்க வேண்டுமோ அனைத்தையும் கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் தௌஃபீகையும் தந்தருவானாக. ஆமீன். எந்த அமலை செய்தாலும் பேருக்காகவோ புகழுக்காகவோ செய்யாமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்யக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நற்கூலியை தந்தருவானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.